Hi all, welcome to Digitalvaathi. Last video நம்ம பொசிஷன்ல லேயர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற கான்செப்ட் நம்ம டீடைலா பார்த்தோம். இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு போட்டோ பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்றது, எப்படி பேக்ரவுண்ட் எக்ஸ்பேண்ட் பண்றதுங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். புது பேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் இன்னொரு ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்கொயரில் போயிட்டு கலரை நல்லா டார்க் கலரில் சேஞ்ச் பண்ண ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ரெட்டு போட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு எலமெண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதை சூஸ் பண்ணிங்கன்னா இந்த டிரான்ஸ்பரன்சி ஆப்ஷன் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணி அதோட விசிபிலிட்டி இன்டென்சிட்டியை குறைக்கிறது கூட்டுறது தான் டிரான்ஸ்பரன்சி. ஸோ இது ஒரு சில டிசைனிங்கில் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு சிலது ஒரிஜினல் நல்லாயிருக்கும், ஒரு சிலதில் டிரான்ஸ்பரன்சி கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும் போஸ்டர். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம எதுக்கு எந்த மாதிரி வேணுமோ இதை வச்சு சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதே ஸ்கொயர் பாக்ஸில் நம்ம கர்வ்டு கார்னர்ஸ் வேணும் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா இப்போ ஷார்ப்டு கர்வாக இருக்குது. ஸோ இது நம்ம கர்வாக வேணும்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு கார்னர்ஸ் செலக்ட் பண்ணி கார்னர் ரவுண்டிங் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டு கார்னர்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இதில் இருக்கும். இப்போ இதிலே சைட்ஸ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா 4 சைட்ஸ் இருக்குது. எனக்கு 2 சைட்ஸ் போதும் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். 2 சைட்ஸ் வர முடியாது ஸ்கொயர்ல இருந்து, அதனால தான் இப்படி காட்டுது. இப்போ 6 வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஹெக்ஸாகான் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்குது அந்த சைட்ஸ் யூஸ் பண்ணுறது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் ஸ்டைலு. அதாவது இப்போ இந்த எலமெண்ட்டுக்கு நான் பார்டர் எதுவும் இல்லை. இப்போ எனக்கு பார்டர் வேணும் அப்படின்னா ஸ்ட்ரோக்கில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சிங்கிள் லைன், இந்த மாதிரி பிரேக்டு லைன்ஸு, பிரேக்லேயே சின்னதாக டாட்டாக 4 வேரியேஷன் இருக்குது. இது ஸ்ட்ரோக் வெயிட் அப்படின்னா அந்த பார்டர் உங்களுக்கு எந்த திக்னஸில் வேணுங்கிறது தான் ஸ்ட்ரோக் வெயிட்டு. ஸோ இப்படி தான் இதோட பர்பஸு. இதுவுமே டிசைனிங்கில் அங்கங்கே யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரோக் கலர் கூட இதில் நீங்கள் மாற்றிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இது ஸ்ட்ரோக் கலர் கூட க்ரீன் இல்லை வயலட், ப்ளூ, ஸோ இந்த மாதிரி மாற்றிக்கலாம். அண்டு இதில் கலர் சேஞ்சு இந்த கலரு. ஸோ இதில் போயிட்டு நம்ம ஆட் நியூ கலர் கொடுத்து இது கலரோட டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்கும். ரெட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் ஒரு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் கலர்ஸ் கீழே இருக்குது. அதில் நீங்கள் எந்த வேரியேஷன் வேணுமோ சூஸ் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்டென்சிட்டி வேணுங்கிறத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த பர்பஸு. அண்ட் இந்த எலமெண்ட்டை எடிட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி ஷேப்ஸ் மாற்றுறது அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இதுக்கு இருக்குது. பிக்சர்ஸ் ஏதாவது வைக்கிறோம் அப்படின்னா ஃபோட்டோஸ் போயிட்டு இப்போ ஒன்று செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எடிட் போனோம் அப்படின்னா இதில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்ஸ்கேலுங்கிறது இதோட கிளாரிட்டி இன்னும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா அப்ஸ்கேல் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் பாருங்கள் க்ரௌன் போட்டிருக்கு. ஸோ க்ரௌன் போட்டிருந்தா இது பெய்ட் வெர்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இதே ஃப்ரீ வெர்ஷனில் நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு டிசைனில் இந்த குட்டி குட்டி சங்கு மட்டும் இன்சர்ட் பண்ணி பேக்ரவுண்ட் வேணாம் அப்படிங்கும் போது இந்த ஆப்ஷன் ரொம்ப நல்ல ஆப்ஷன். நீங்கள் ஜஸ்ட் அந்த பிக்சர் எடுத்து போய் உங்களோட டிசைனில் வச்சுட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு அந்த சங்கு மட்டும் கிடைக்கும். நீங்கள் அதை ஏதாவது உங்கள் இடத்துல போய் பிளேஸ் பண்ணிங்கன்னா அது ஆப்டாக இருக்கும். அண்ட் மேஜிக் எரேசர் எதுக்கு அப்படின்னா இப்போ உங்களுக்கு எனக்கு இந்த கல் ரெண்டும் வேண்டாம் அப்படின்னா அதை எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே இப்படி பண்ணிவிட்டு இங்கே எரேஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா எரேஸ் பண்ணக்கப்புறம் இருந்த இடமே தெரியல. இதுவும் ரொம்ப நல்ல ஆப்ஷன். இது அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த கல் எதுவுமே தெரியல. ஸோ இது மேஜிக் எரேசர். அண்ட் பேக்ரவுண்ட் ஜென்ரேட்டர், மேஜிக் எக்ஸ்பேண்ட். ஸோ இது எல்லாமே பேக்ரவுண்ட் இல்லை, இப்போ எனக்கு பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணி இப்போ நீங்களே டிஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ பாருங்கள் பீச் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதில் எந்த உங்களுக்கு பிடிக்குமோ சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். டன் கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகிடும். இல்லை உங்களுக்கு பிடிக்கலன்னா ஜென்ரேட் அகைன் கொடுத்தீங்கன்னா திரும்ப வேறு சில ஆப்ஷன்ஸோடு உங்களுக்கு காட்டும். இங்கே பாருங்கள் திரும்ப வேறு மாதிரி ஒரு 4 பிக்சர்ஸ் காட்டுது. ஸோ இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேக்ரவுண்ட் ஜென்ரேட்டர். மேஜிக் எக்ஸ்பேண்ட் அப்படின்னா இப்படி ஒரு பிக்சர் வச்சுருக்கீங்க, மேலே கீழே உங்களுக்கு டிசைன் பேஜில் ஏதாவது ஒன்று ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஹோல் பேஜ் இல்லை ஏதோ ஒரு ஃபார்ம்குள்ளே ஃபில் பண்ணி தரணும் அப்படின்ட்டு எக்ஸ்பேண்ட் கொடுத்தீங்கன்னா மேஜிக் எக்ஸ்பேண்டில் எக்ஸ்ட்ராவாக மேலே கீழே ஏதாவது அது ரிலேட்டட் பேக்ரவுண்டாக செட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். இங்கே பாருங்கள் சின்ன பிக்சரை அப்படியே ஃபுல் பேஜை கவர் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி யூசேஜ் இதுவுமே ஒரு சில டைம் சின்ன பிக்சராக நம்ம யூஸ் பண்ணும்போது அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பேண்ட் ஆப்ஷன் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுதான் எடிட் ஆப்ஷன் பண்ணால் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். ஃபில்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதோட பர்பஸ் படி வார்மாக உங்களுக்கு கலர்ஸ் வேணும், கூலாக வேணும், அதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஃபில்டர்ஸ் ஆப்ஷன். இந்த ஸ்டைல் மேட்ச்லாம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க கேன்வாவில். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா யூஸ் பண்ணி பார்த்தீங்க ஃப்ரீ டைமில் அப்படின்னா எது எந்த மாதிரி ஒர்க் ஆகுங்கிறது தெரியும். அப்போ தான் உங்களுக்கு டிசைன் வரும்போது உங்களுக்கு யூஸ் பண்ணுற பர்பஸ் கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் இது எட்சிங். ஸோ இது மாதிரி பண்ணோன்னா ஒரு டிராயிங் மாதிரி வருது, ரியல் திங் இல்லாமல் ஒரு டிராயிங் மாதிரி. இப்போ ஸ்கெட்சு அப்படின்னு கொடுத்தோன்னா மேபி ஒரு ஸ்கெட்ச் டைப்பில் வரும். ஸோ இது ஸ்கெட்ச் டைப்பில் இருக்குது. ஸோ இதுதான் ஸ்டைல் மேட்ச்சு.
அண்ட் ஷேடோஸ் இது வந்து மோஸ்ட்லி டெக்ஸ்ட்டுக்கு யூஸ் ஆகும். உங்கள் டெக்ஸ்ட்டை வந்து க்ளோ பண்ணுது, டெக்ஸ்ட் கீழே ட்ராப் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி இது கொஞ்சம் நல்லா விசிபிளாக இருக்கும். ஸோ பிக்சர்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுக்கும் யூஸ் பண்ணலாம். பட் டெக்ஸ்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் ஆப்ஸும் நீங்கள் இதில் வந்து ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஆப்ஸ் ஆல்ரெடி என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அது என்ன யூசேஜ் நம்ம டிசைனுக்கு யூஸ் ஆகுமாங்கிறத தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அப்போதைக்கு என்ன ஆப்ஸ் இது ஒர்க் அவுட் ஆகுங்கிறத ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பேசிக்ஸ் டூல்ஸு. அப்லோட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் ஃபைல்ஸ். இப்போ இது ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே ரிலீஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். அப்படி இல்லைன்னா அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அப்போவே இங்கே வந்துடும். ஸோ எப்படினாலும் நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பேசிக்ஸாக என்னென்ன டிசைன் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கணுங்கிறத பார்த்தோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.